அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அரூஸ் அஸ்லம். உம் ஆலியா அஸ்மி அப்படியா? சகீனத் தானே? ஓ. ம் ரைட். போன கிளாஸ்ல இது வரைக்கும் படிக்கும் சொல்லுங்க. இது வரைக்கும் படிச்சோம். சகீனத் சொல்லுங்களே. அவனது கொடுமைகளுக்கு அளவே இல்லாமல் போயிற்று. ஊர் மக்கள் எல்லோரும் அவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊருக்கு தன் கழுதையில் அமர்ந்த தீப்பண்டி வந்தான். ஏழைகளுக்கு உதவுபவன், அவர்கள் துன்பத்தை நீக்குபவன், நல்ல உள்ளம் கொண்டவன் இப்பண்டி. இப்படி அவனை பற்றி முன்னரே கேள்விப்பட்டிருந்தார்கள் அந்த ஊர் மக்கள். அப்படித்தானே? அது வரைக்கும் தானே பார்த்தோம். பேசுங்க. ஆலியா. ஆலியா போன கிளாஸ் வரலன்னு நினைக்கிறேன். அரூஸ் அஸ்லம், முஆத், சக்கீனத் அது வரைக்கும் தானே படிச்சிருந்தாங்க. ஓ சார். ரைட். உஜாரா பேசணும் எல்லாரும். ம் அவர்களை வரவேற்று அவர்கள் அவனை வரவேற்ற அவர்கள் அந்த செல்வனின் கொடுமைகளை பற்றி சொன்னார்கள். நீங்கள் தான் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். யாருக்கிட்ட இது சொன்னது? இப்படி சொன்னது ஆப்பிள்ளையர். இப்படி சொன்னது யாருக்கிட்ட? நீங்கள் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஊர் மக்கள் யார்கிட்ட சொன்னது? பேச மாட்டீங்களா? சகீனத், முஆத் யார்கிட்ட சொன்னது? பண்ணிட்டு தானே? ஓ சார். அப்ப ஏன் பேச மாட்டீங்க? பண்ணிட்டு தானே சொன்னது என்ன தானே? ஓ சார். ரைட். ஆலியா நீங்க போன கிளாஸ் வந்ததா ஆலியா? இல்ல சார். ஆலியா எந்த ஸ்கூல்? சென்ட்ரல். ஜைரா காலேஜ் சென்டர்ல அப்படியா? ஓகே. சிந்தனையில் ஆழ்ந்த அவன் அந்த செல்வன் எதற்கு எல்லாம் ஆசைப்படுவான், அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அப்ப இவர் கேட்கிறார் என்ன, அந்த செல்வன் எதற்கெல்லாம் ஆசைப்படுவான் அதை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு ஊர் மக்கள் சொல்றாங்க என்னன்னா, அவனது ஆசைக்கு அளவே இல்லை, பேராசை பிடித்த அரக்கன் அவன். அவனுடைய ஆசைக்கு அளவில்லை, அவன் பேராசை பிடித்த அரக்கன். அரக்கன் என்ன? அரக்கன் சொன்ன அப்படி அரக்கன் என்று சொல்றது நாங்க ஷைத்தான் என்றுவோமே, அந்த மாதிரியான ஒரு சொல் தான் அது. நீங்க இப்பைக்கு அப்படி விளங்கி கொண்டால் போதும். அவனது ஆசைக்கு அளவே இல்லை, பேராசை பிடித்த ஆஹ் அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவனுக்கு மகிழ்ச்சி அடைய மாட்டான், அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். இது அப்ப ஊர் மக்கள் பெருஞ்செல்வனை பற்றி கூறிய விஷயங்கள் என்னென்ன? அவனது ஆசைக்கு அளவே இல்லை, பேராசை பிடித்த அரக்கன் அவன், எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொல்றான். அதுக்கு ஈவண்டி என்ன சொல்றார் பாருங்க, அது போதும் எனக்கு, பேராசை கொண்ட அவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும், எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள், அந்த தங்கத்தை வைத்துத்தான் நான் அவனை மடக்க வேண்டும். இவர் என்ன சொல்றாரு? ஆப்பிளேல் ஈவண்டி என்ன சொல்றாரு? அது போதும் எனக்கு, பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும், எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள், அந்த தங்கத்தை வைத்துத்தான் அவனை மடக்க வேண்டும் என்று சொல்றான். அப்படித்தானே? இது பண்டி அப்படியே ரைட். இப்ப இன்னைக்கு படிச்ச விஷயத்த முதலாவது சக்கீனத் வாசிங்களே. இது வரைக்கும் படிச்சது, இப்ப படிச்சத வாசிங்களே இன்னைக்கு. கொடுமைகளை பற்றி சொன்னார்கள். நீங்கள் தான்
அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். சிந்தனையில் ஆழ்ந்த அவன், அந்த செல்வன் எதற்கு எல்லாம் ஆசைப்படுவான், அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அவனது ஆசைக்கு அளவே இல்லை. பேராசை பிடித்த அவன் அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சியடைய மாட்டான் என்றான் அவர்களில் ஒருவன். அது போதும் எனக்கு. பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும். எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள். அந்த அந்த தங்கத்தை வைத்துத்தான் அவனை மடக்க வேண்டும் என்றான் அவன். ஓகே, முவாத் வாசிங்களே. முவாத் வாசிங்களே. வாசிங்க முவாத். முவாது கவரேஜ் இல்ல போல நான் நினைக்கிறேன். பற்றி அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் ரைட். ஆலியா வாசிங்களே. ஆலியா வாசிங்க. கொடுமைகளை பற்றி நீங்கள் தான் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். சிந்தனையில் ஆழ்ந்த அவன், அந்த செல்வன் எதற்கெல்லாம் ஆசைப்படுவான், அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அவனது ஆசைக்கு அளவே இல்லாமல் அளவே இல்லை. பேராசை பிடித்த அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்றான் அவர்களில் ஒருவன். அது போதும், பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும். எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள். அந்த தங்கத்தை வைத்து அவனை மடக்க வேண்டும் என்றான் அவன். அடுத்தது யாரு? அரூஸ் வாசிங்க. அஸ்லாம். நீங்கள் தான் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். சிந்தனையில் ஆழ்ந்த அவன், அந்த செல்வன் எதற்கு எல்லாம் ஆசைப்படுவான், அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அவனது ஆசை அளவே இல்லை. பேராசை பிடித்த அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்றான் அவர்களில் ஒருவர். அது போதும் எனக்கு. பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும். எல்லாவற்றையும் திரட்டுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள். அந்த தங்கத்தை வைத்துத்தான் அவனை மடக்க வேண்டும் என்றான் அவன். ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு புதிய ஸ்கில் ஒன்று பார்க்க போறோம். என்னண்டா, உரையாடல் எழுதுறது எப்படி? யாருக்கெல்லாம் தெரியும் உரையாடல் எழுத? தெரியுமா யாருக்காவது? உரையாடல் எழுத தெரியுமா? தெரியாது தானே? ரைட். இப்ப இந்த உரையாடல்ன்றது ஒரு டயலாக் தானே. யார் யாருக்கு இந்த உரையாடல் போகுது? மக்களுக்கும் ஈஃபண்டிக்கும். அப்படித்தானே? மக்களுக்கும் ஈஃபண்டிக்கும் தானே இந்த உரையாடல் போகுது. அப்படித்தானே பிள்ளையே? சொல்லுங்களேன் பிள்ளையே. ரைட். அப்ப நீங்கள் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னது யாரு? மக்களா ஈஃபண்டியா? மக்கள். மக்கள். வெரி குட். அந்த செல்வன் எதற்கு எல்லாம் ஆசைப்படுவான், அதை சொல்லுங்கள் என்று சொன்னது யாரு? வெரி குட், வெரி குட். ஈஃபண்டி. அவனது ஆசைக்கு அளவே இல்லை. பேராசை பிடித்த அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொன்னது யாரு? மக்கள். மக்கள். வெரி குட், வெரி குட். அது போதும் எனக்கு.
பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது எளிது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும். எல்லாவற்றையும் திரட்டுங்கள். அவற்றை என்னிடம் கொடுங்கள். அந்த தங்கத்தை வைத்துத்தான் அவனை மடக்க வேண்டும். இப்படி சொன்னது யாரு? ஏபாண்டி. ரைட். இப்ப நான் உங்களுக்கு உரையாடல் எழுத சொல்லி தர போறேன். முதலாவது பேசினது இது மக்கள் தானே. மக்கள் இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு அடையாளம் வச்சுட்டு இந்த நீங்கள் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை இப்படி எழுத. சரியா? இப்ப அடுத்த வரியில நாங்க இங்க போக கூடாது. இதுக்கு நேரா தான் அடுத்தது எழுதும். ரைட். இப்ப மக்கள் சொன்னதை இப்படி எழுதியாச்சு. முதலாவது இந்த விஷயத்த இந்த அதாவது இந்த மேற்கோள் குறிக்குள்ள இருக்கிற விஷயத்தான் எழுதணும். அதுக்கப்புறம் யூ பண்ணி சொன்னது தானே. அதுக்கப்புறம் யூ பண்ணி என்று போட்டு இப்படி ஒரு அடையாளம் விட்டுட்டு இப்ப என்ன செய்ய போறீங்க? யூ பண்ணி சொன்னதை இப்படி எழுத போறீங்க. ஓகேயா? அதுக்கு பிறகு இது சொன்னது யாரு? மக்கள் தானே. விளைஞ்சா பேசுங்க பிள்ளை. இது மூணாவது விஷயத்த சொன்னது மக்கள் தானே. இது புற மக்கள் போட்டு இது எழுதுறீங்க. அது பிறகு யூ பண்ணி என்று போட்டு இது எழுதுங்க. அப்ப 4 டயலாக் உரையாடல் கண்டுபிட்டு இப்ப இது எழுதலுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் எழுதலும்? எனக்கு இல்லைங்க சார். கேளுமா? எனக்கேலோ. முவாது கேளுமா? அர்த்தம் சகினா எழுதணும். தேலுமா? ரைட். இப்ப அழகா எழுதி எனக்கு சார். அழகா எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். மேல போடணும் என்ன? உரையாடல் போடணும். இது ஒரு ஸ்கில். ஓயில் வரைக்கும் இது தேவை எனக்கு. உரையாடல் போட்டு இந்த உரையாடல் எழுதணும். எழுதி எனக்கு பண்ணப்போம். ஓகேயா? கேளுமா? அழகான தெளிவான எழுத்துல எழுதணும். சரியா? இன்னைக்கு டேட் போட்டு கொள்ளுங்க. பிஸ்மிஸ் சொல்லி டேட் போட்டு எழுதணும். ஓகே ஓகேயா? ரைட். ஸ்டார்ட் பண்ணுங்க.
சார் எழுதிட்டேன். எழுதினா சென்ட் பண்ணுங்க பிள்ளைகள் குரூப்ல.
ஓகே பிள்ளைகள் முடிச்சா எழுதிட்டீங்களா? ஓகே சார். யார் அனுப்பினீங்க? நான் அனுப்பினேன் சார். கொஞ்சம் நீங்க பாப்போமா? நான் அனுப்பிடுறேன் சார். ரைட், பாப்போம். இன்னும் வந்து இல்லையே எனக்கு. ரைட் ரைட் ரைட், பாப்போம். கொஞ்சம் நீங்க பாப்போம். ரைட் ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு? ஆசிஃப், அஸ்மி, ஆலியா. ஆலியாவா? அந்த நீங்க எழுதின அந்த ஓகே, வெரி குட். அந்த எழுதின அந்த இதுக்கு தான் எல்லாம் நேரா வரும். சார். ஈஃபண்டிட பேர் கொஞ்சம் பெருசுன்றதால உங்களுக்கு அங்கால தள்ளுப்பட்டிக்கு தானே. அந்த சார். ஈஃபண்டிக்கு நேராவே மத்ததையும் எடுத்தா சரியா. ம். ஓகே, வெரி குட். உங்களோட வெரி குட். அடுத்தது யார் அனுப்பி இருக்குது எனக்கு? அஸ்லம் அனுப்பிக்கிறாரு. அஸ்லம், வெரி குட். ஓகே. அடுத்தது அனுப்பியிருக்குது யாரு? அழகான எழுத்து. யார் எழுத்து இது? பேர் காட்டுது இல்லையே. சக்கீனத். சக்கீனத்துக்கு நல்ல அழகான எழுத்து. வெரி குட். அடுத்தது முவாத் அனுப்பிக்கிறாரு, பாப்போம். முவாத்லயும் ஓகே, நல்ல எழுத்து. குட் குட். இப்ப நான் நல்ல பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு உரையாடல் எழுத தெரியும் தானே உங்களுக்கு? சார். ரைட். ஓ சார். இப்ப நாங்க இன்னொரு விஷயம் பார்ப்போம். இதுல ஏதாவது நாங்க இது வரைக்கும் பார்த்ததுல ஒத்த கருத்து எழுத வேண்டியது இருக்கா, கருத்து எழுத வேண்டியது இருக்கான்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து. தங்கம் விளைத்தால் தங்கம் விளையுமா? தங்கத்துக்கு ஒத்த கருத்து என்ன? யாருக்கு தெரியும்? தங்கம். தங்கத்துக்கு ஒத்த கருத்து என்ன? பொன். என்ன சொல்லுங்க? தங்கத்துக்கு ஒத்த கருத்து என்ன? பொன். பொன். எத்தனை சொல்லி என்னன்னா பொன் போடுவீங்க? 2. இரண்டு சொல்லி எழுதி கொள்ளுங்க. ஒத்த கருத்து தருக என்று போட்டுட்டு தங்கம்னு போட்டு பொண்ணு போடுங்க. சரியா? ஓகேயா? பேசணும் என்னோட. ஓகே. ரைட். தங்கத்துக்கு ஒத்த கருத்து பொண்ணு. ஓகே. தங்கம், பொன். ரைட். எழுதிட்டீங்களா அது? ஓ. ரைட். ஆலியா, நாங்க ஒத்த கருத்து எழுதுறோம். தங்கத்துக்கு ஒத்த கருத்து பொன். ஓகேயா? சரியா? ஓகே சார். ஊர். அந்த ஊர் நகரம். ஊருக்கு ஒத்த கருத்து யாருக்கு தெரியும்? நகரம். பதி. பதி. ஊருக்கு ஒத்த கருத்து என்ன? பதி. எழுதி கொள்ளுங்க. நிலம். நிலத்துக்கு என்ன ஒத்த கருத்து சொல்ல போறீங்க? பூமி. பூமி. நிலம் ஒத்த கருத்து என்ன? பூமி. ஓகேயா? ஆசை. விருப்பம். ஆஹ் விருப்பம். விருப்பம். அவா. அவா. ஓ, விருப்பமும் சொல்லேலும் அவாவும் சொல்லேலும். ஓகேயா? ஏழை. ஏழை. ஆ, அறிஞர். வறியோர்.
ஏழைக்கு என்ன சொல்லலாம்? வறியோர். வ- ம். மற்ற அதிக ஓகே. சாவு, இறப்பு. சாவுக்கு ஒத்த கருத்து என்ன? ஆப்பிளேன், சாவுக்கு ஒத்த கருத்து என்ன? இறப்ப. துன்பம். இன்னல். துன்பத்துக்கு என்ன? இன்னல். என்ன அப்படித்தானே? உள்ளம், மனம். சரியா? உள்ளம், மனம் எழுதியிருக்க அனுப்பியிருக்கிறேன்னா. ஓகேயா? மகிழ்ச்சி, சந்தோஷம். எழுதுறீங்களா பிள்ளைகள்? ஓ சார். ம். எளிது, இலகு. சரியா? ஓகேயா? ஒத்த கருத்தெல்லாம் எழுதிட்டீங்களா? ஓ 10 ஒத்த கருத்தை அனுப்பியிருக்கிறேன் இல்லையா? இப்ப நாங்க எதிர்கருத்து கொஞ்சம் பார்ப்போம். இதே பாடத்துல வர இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரக்கூடியதை நான் சொல்றேன்னா. எதிர்கருத்து தருக. ஆசை, நிராசை. ஆசைக்கு எதிர்கொள் கருத்து என்ன? நிராசை. நிராசை. ஓகே. ஏழை என்ன எதிர்ச்சொல்? செல்வன். பணக்காரன். செல்வன். சரியா? அடிமை, ஆண்டான். அடிமைக்கு எதிர்கருத்து என்ன? ஆண். ஆண்டான். சாவு, பிறப்பு.
சாவுக்கு எதிர்கருத்து என்ன? பிறப்பு. ஓகே. துன்பம் எதிர்கருத்து என்ன துன்பத்துக்கு? இன்பம். இன்பம். ம். ரைட். ஓகேயா? நாங்க இப்ப நீங்க எழுதின சக்கினத் வாசிங்கோ எழுதின ஒத்த கருத்து சொற்களை. தங்கம், பொன், ம். ஊர், பரி, ம். நிலம், பூமி, ஆசை, விருப்பம், கமா, அவா, ம். ஏழை, வறியோர், சாவு, இறப்பு, துன்பம், துடர், கமா, இன்னல், இடர் இல்ல, உள்ளம், இடர. இடர. இடர். இடர் இன்னல். ஓகேயா? ம். உள்ளம், மனம், ம். மகிழ்ச்சி, சந்தோஷம், ம். எளிது, இலகு. ம். இப்ப எதிர்கருத்து வாசிங்கோ அருஸ். ஆசை நிராசை, ம். ஏழை செல்வன், அடிமை ஆண்டான், சாவு பிறப்பு, துன்பம் இன்பம். ஓகே. எளிது அரிது. அதையும் எழுதிக் கொள்ளுங்க. எளிதுக்கு எதிர்கருத்து அரிது. ஓகே. சரியா? சரி. ரைட். ஓகே. அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் எல்லாம் கிளியரா உங்களுக்கு? ஓகேயா? சரியா? எழுதுனீங்களா? ரைட். இப்ப நீங்க இப்ப எழுதினதையும் எனக்கு ஷேர் பண்ணணும் குரூப்ல. ஓகேயா? ரைட். அடுத்த கிளாஸ் எப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்? சண்டே. ஞாயிற்றுக்கிழமை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.